அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சுக்கு திமுக கட்சியினர் கூறிய கருத்துக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருந்த மாட்டேன்னா ஆர்எஸ்எஸ் திருந்தாது, சனாதன தர்மம் திருந்தாது, நம்ம என்ன செய்யுது? அது உடனடியாட்டு இல்ல அது உடனடியாட்டு தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இல்ல அது உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நம்முடைய தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது நல்ல விஷயம். அது இல்ல அதை யாரும் நியாயப்படுத்தலையா? திமுகவிலையோ தலைவரோ யாரும் நியாயப்படுத்தாத விஷயத்தை இதுக்கு நீங்க நியாயப்படுத்தணும். இப்போ நீங்க சனாதன தர்மத்தை நியாயப்படுத்துறாரு மாண்புமிகு ஆளுநர், அதை கேட்க நியாயம். நீங்க ஒரு அமைச்சர் சொன்னதை நியாயப்படுத்தாம ஒரு கட்சி இருக்கு, அது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு உடனே அதுக்கு மறுப்பும் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. அதை விட்டுருங்க, வேற கேள்வி. ஒரு முறையும் உச்சநீதிமன்றத்தை நாடி தீர்ப்பு வாங்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்து பேசுகிறோம். இந்த கால கட்டாயத்தில் அந்தந்த மாநிலத்திற்கு உரிய உரிமையை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மேல ரொம்ப ரொம்ப அக்கறை. அவங்க இதை விவாதிச்சிருக்கலாமே, இது சரியா தவறா? தமிழ்நாட்டு உரிமைகள் மீட்கப்பட வேண்டுமா வேணாமா? தமிழ்நாட்டு நலன் பாதுகாக்கப்படவே வேண்டாமா? ஏன் ஆதரிக்கல? ஏன் இதை பத்தி பேசல? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் மேல அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எவ்வளவு அக்கறை இருக்குது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களை சொல்றது என்னன்னா, நாங்க செந்தில் பாலாஜி பொன்முடி அவர்கள் செய்ததை வந்து பேசணும் சட்டப்பேரவையில். அதை பேசுங்க. தட் இஸ் சார், தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர். இது வந்து மாநில உரிமை. மாநில உரிமையை பற்றி பேசுவதற்கு, மாநில உரிமையை பெற்றெடுப்பதற்கு ஏன் பேசல? ஆட்சியாளர் யாருன்னா இருக்கட்டும், தமிழ்நாட்டு மாநில உரிமைன்னா யாருன்னா தமிழர்களாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்து இருக்கிறார்கள், அந்த பிரஜைகள் எல்லாம் இதை ஆதரிக்கணும்ல. கட்சிக்கு அப்பாற்பட்டு ஆதரிக்கணும். பொன்முடி அவர்கள் பேச்சு உங்களுடைய பார்வை? அதான் நடவடிக்கை எடுத்துட்டாங்களே, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நடவடிக்கை அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த தேர்தலுக்கு முன்பாக விலக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏங்க அவரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு மூத்த அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டார். தொடர்ந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தெரியாமல் நடந்து விட்டது, நான் வேண்டும் என்று ஏதோ ஒரு நோக்கத்தோடு நான் பேசியது தவறாக போய்விட்டது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் செய்தது தவறு என்று அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு காரணங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் கடிதம் மூலமாகவும் நேரிடையாகவும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். மக்கள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டிருக்கார். மக்களிடம் அதாவது ஒரு தவறு செய்தவன் அந்த தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி வருத்தம் தெரிந்து அந்த தவறு நடந்து விட்டது, இனிமேல் நடக்காது, அந்த நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒப்புத்திட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பது பெருந்தன்மை, மன்னிக்காது உங்களுக்கு. இதோட அவர் அது பெண்களுக்கு எதிராக பேச மாட்டாருன்னு ஏதாவது முதலமைச்சராலோ இல்ல உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? முதலமைச்சர் பாத்துக்குவாரு, நானும் நீங்களும் உறுதி கேட்க முடியாது. என்ன நடந்தாலும் முறையா அவர் பேசியிருக்காரு இல்லங்க. ஒரு முறை மன்னிப்பு கடந்து ஏன் உங்களுக்கு பொன்முடி அமைச்சரா இருக்க பிடிக்கலையா? பெண்களுக்கு பிடிக்கல, பெண்களுக்கு பிடிக்கலன்னு உங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா? அதை பத்தி இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்றாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பானவர். பெண்களை பாதுகாப்பதில் அவருக்கு இருக்க அக்கறையை போல வேற யாரும் நீங்க எல்லாம் எடுத்துக்க முடியாது. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பாக செயல்பாடு இருக்கான்னு கேட்கிறோம். ஏங்க அத்தனை இதுக்கு இன்னைக்கு நாங்க வந்து போக்சோ சட்டத்தை வந்து மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். போக்சோ சட்டத்தில் ஒருத்தர் வந்து ஈடுபட்டு அவர் போக்சோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை என்று சொல்லி இருக்கிற முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் அதை பத்தி எங்க இதுல பொறுத்த வரைக்கும் அதை பத்தி உங்களுக்கு என்ன, எங்களுடைய முதலமைச்சர் அதை பார்த்துக் கொள்வார். இல்லைங்க, முதலமைச்சர் அவர்கள் கட்சி தலைவராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக வந்து ஒருவருக்கு எத்தனை முறை தண்டனை தருவது அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனால் அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு செய்ய வேண்டும். அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. என்னுடைய கண்டனத்தை நான் காலையில் தெரிவித்தேன்.